ஒரு முஸ்லீம் பிற முஸ்லீமுக்கு ஆடை அணிவித்தால் அணியக்கூடியவருடைய உடம்பில் அந்த ஆடையின் ஒரு பகுதி இருக்கும் காலம் வரை அணிவித்தவர் அல்லாஹ் தாலாவுடைய பாதுகாப்பிலேயே இருக்கிறார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஏழைகளுக்கு தன்னுடைய கையால் தானம் செய்வது கெட்ட மரணத்தை விட்டு பாதுகாக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். ஹஸ்ரத் காசிம் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், திமிஸ்கிலே ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரம் நட்டு கொண்டிருந்த பொழுது ஒருவர் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கடந்து சென்றார்கள். நீங்களோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழராக இருக்க நீங்களும் இந்த உலக வேலையில் ஈடுபடுகிறீர்களா என்று அவர் ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள். ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், என்னை குறை சொல்வதில் அவசரப்பட்டு விடாதீர்கள். யார் ஒரு மரம் நட்டு அந்த மரத்திலிருந்து ஒரு மனிதரோ அல்லது அல்லாஹுடைய படைப்புகளில் ஏதேனும் ஒரு படைப்போ சாப்பிட்டால் அவருக்கு அந்த மரம் நட்டதற்காக அது தர்மமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூற தான் செவியுற்றதாக ஹசரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். ஒருவர் ஒரு மரம் நட்டு பிறகு அந்த மரத்திலிருந்து எவ்வளவு பழங்கள் உற்பத்தியாகுமோ அல்லாஹ் தஆலா அந்த பழத்தினுடைய விளைச்சல் அளவுக்கு மரம் நட்டவருக்கு கூலியை எழுதுவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்முடைய குழந்தைகளுக்கு சிறு வயதிலேயே மரம் நடக்கூடிய பாக்கியத்தை தந்தல்வானாக. நாமும் மரம் நட்டு பிறருக்கு பலன் தரக்கூடிய காரியங்களில் ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. ஆமீன். லைக் செய்து கமெண்ட் செய்யுங்கள். இதை போன்ற ஹதீஸ்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் பெரிய பயான் இருக்கின்றது, பார்த்து பயனடையுங்கள். ஜஸாக்கல்லாஹு ஹைரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.